என்னோட ஃபேவரைட்டான காஜு கட்லி ரெசிபி 15 மினிட்ஸ்ல எப்படி வீட்லயே செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் முந்திரி எடுத்து மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா. சில டைம் கட்டி பிடிக்கும். கட்டி பிடிக்கலனா நீங்க சலிச்சே எடுத்துக்கலாம். இதுல வந்து நானு 150 கிராம் சர்க்கரை எடுத்து இந்த மாரி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வெயிட் பண்றேன். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிக்ஸர் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கட்டி கட்டி பிடிச்சிருந்தா, இந்த மாரி அழுத்தி விட்ட மாரி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கட்டி கட்டி எல்லாமே போயிட்டு நார்மலா ஆயிடும். இது கூடவே 2லருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்ய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி அல்வா பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, நான் ஒரு தட்டுல வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இத அந்த தட்டுல மாத்திட்டு கிண்டிட்டே இருக்கேன். ஸோ, அது கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா, நம்ம அத வந்து ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க சப்பாத்தி ரோலர் வச்சோ பண்ணலாம். அப்படிலாம் இந்த மாரி ஃப்ளாட் பாட்டம் இருக்க ஒரு பாத்திரத்த வச்சு நீங்க ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இந்த மாரி டாய்ஸ்ல உங்களுக்கு ஷேப்பனிங் டாய் இருந்தாலும், அத வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். நல்லா வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.